Hi, this is Kritika here. FarmD படிக்கிற 90% ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற டாப் மிஸ்டேக்ஸ் இதுதான். இதுல நீங்களும் இருக்கீங்களான்னு செக் பண்ணிட்டு இமிடியேட்டா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுங்க. நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் படிக்கிறது. செமஸ்டர் முடிஞ்ச உடனே எல்லாமே மறந்துடுவோம். FarmD பொறுத்தவரை மார்க்ஸ் விட நாலேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரக்ஸ் நேம்ஸ் மட்டும் படிச்சுட்டு மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை ஸ்கிப் பண்றது. எக்ஸாம்பிள் பேராசிட்டமால்னா நேம் தெரியும், ஆனா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டா நம்ம எல்லாம் சைலண்டா இருப்போம். நம்பர் 3 என்னன்னா, பேஷண்ட் கவுன்சிலிங் பிராக்டிஸ் பண்ணாம இருக்கிறது. புக் நாலேஜ் இருந்தாலும் பேஷண்ட் கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் நமக்கு தெரியணும். நம்பர் 4 என்னன்னா, லாஸ்ட் மினிட்ல கேஸ் பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்றது. கிளினிக்கல் போஸ்டிங்ஸ்ல கான்ஃபிடன்ஸ் வரணும்னா டெய்லி கேஸ் அனாலிசிஸ் பண்ணணும். நம்பர் 5 என்னன்னா, ஸ்டாண்டர்ட் புக்ஸ் கைட்லைன்ஸ் எதுவுமே ரெஃபர் பண்ணாம சீனியர்ஸ் நோட் மட்டும் வாங்கி படிக்கிறது. நோட்ஸ் எக்ஸாம்க்கு பாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும், பட் கைட்லைன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ரெஃபர் பண்ணா பேஷண்ட் லைஃபை சேவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்பர் 6 என்னன்னா, ஏடிஆர் ட்ரக் இன்ட்ராக்ஷன் செக் பண்ணாம இருக்கிறது, பட் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்டோட மெயின் ரோலே இதுதான். நம்பர் 7 என்னன்னா, ரிசர்ச் மெத்தடாலஜி பார்த்து பயப்படுறது. ஃபைனல் இயர் வந்ததும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இக்னோர் பண்ணாம படிக்கணும். நம்பர் 8 என்னன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணாம இருக்கிறது. நாலேஜ் இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ண தெரியலன்னா நம்மளோட வேல்யூ குறையும். நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ்ல நம்பர் 9 என்னன்னு பாத்தீங்கன்னா, லிங்க்டின், ஒர்க் ஷாப், கான்ஃபரன்ஸ் எதுவுமே அட்டன் பண்ணாம இருக்கிறது. கிளாஸ் ரூம் வெளியே தான் நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அண்ட் புக்ஸ் படிக்க நம்ம எல்லாராலையும் முடியும், பட் பேஷன்ஸை புரிஞ்சிக்க ரியல் ஃபார்ம்டி ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபைனலி ஃபார்ம்டி டிகிரி நம்ம ஃபார்ம்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வாங்கிடுவோம், ஆனா ஒரு நல்ல ஃபார்மசிஸ்டா இருக்கணும்னா டெய்லி கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. I hope this video will be useful for all the FarmD students and see you all in next video.